தங்கள் பரிசுத்த வாழ்வினாலும் நன்மை செய்யும் வாழ்வினாலும் மற்றவர்களிலிருந்து தனித்து ஜொலிப்பவர்களின் கூட்டமே பரிசுத்தவான்கள் என அழைக்கப்பட்டனர். தம் தேவனையும் மற்றவர்களையும் நேசித்ததால் தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் இவர்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது செயின்ட் அத்தனாசியஸ், கிறிஸ்துவின் தெய்வீகத்திற்காக வாழ்ந்தவர். எகிப்தில் கிபி 296 கிறிஸ்தவ பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் அத்தனாசியஸ். விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டு அலெக்சாண்ட்ரியா பட்டணத்து பிஷப்பால் போதிக்கப்பட்டார். நிசியா கவுன்சிலுக்கு அலெக்சாண்ட்ரியா பிஷப் கூட சென்றார். அந்த பிஷப்பின் மறைவுக்கு பின் அலெக்சாண்ட்ரியா பிஷப்பாக அபிஷேகிக்கப்பட்டு அடுத்த 45 நிறைவான வருஷங்கள் தன் இறை பணியை செய்தார். அந்த வருஷங்களில் 5 முறை நாடு கடத்தப்பட்டு ஆபத்துகளை துன்பங்களை அனுபவித்து தன் சபையை கவனிக்க முடியாமல் இருந்தார். 4ஆம் நூற்றாண்டில் நடந்த மாபெரும் இறையியல் குழப்பத்தின் மத்தியில் தெளிவோடு வாழ்ந்து சரியான இறையியலை தாமும் நம்பி மற்றவர்களுக்கும் போதித்தார். ஏரியனிசம் என்ற கள்ள உபதேசத்தை எதிர்த்து நைசீன் பிரமாணத்தை உறுதியாக ஏற்றுக்கொண்ட முக்கியமான சபை தலைவராக அத்தனாசியஸ் இருந்தார். கிபி 323 அலெக்சாண்ட்ரியா சபையை சார்ந்த போதகர் ஏரியஸ் பிளேட்டோ என்ற தத்துவ ஞானியின் போதனைகளால் பாதிக்கப்பட்டு தேவகுமாரனாய் இருந்து மனுஷ அவதாரம் எடுத்தவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்க முடியாது என்றும் தேவனுடைய சிருஷ்டிகளில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டவர் அவர் என்றும் போதித்தார். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலித்து கிறிஸ்து உண்மையில் தேவன் அல்ல என்று கள்ளோபதேசத்தை பரப்பினார். கிபி 328 அலெக்சாண்ட்ரியாவின் புதிய பிஷப்பான அத்தனாசியஸ் ஏரியனிசத்தை தொடர்ந்து எதிர்த்தும் போதித்தும் வந்தார். நைசீன் பிரமாணம் பெரும்பான்மையான போதகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின் அதில் கையொப்பமிடாத 2 போதகர்களும் ஏரியஸும் நாடு கடத்தப்பட்டனர். ஆனாலும் சில வருடங்களுக்கு பின் கிபி 335 அத்தனாசியஸ் பொய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெர்மனிக்கு துரத்தப்பட்டார். தன் வாழ்நாளில் 5 முறை இப்படி அலெக்சாண்ட்ரியாவை விட்டு துரத்தப்பட்டு கிறிஸ்துவின் தெய்வீகம் என்ற சரியான உபதேசத்திற்காக 17 வருடங்களில் வெளிநாடுகளில் சுற்றி அலைந்தார். நைசியா கவுன்சிலின் ஹோமோ ஐஷோன் என்ற வேதத்தில் இல்லாத கிரேக்க வார்த்தையை அறிமுகப்படுத்தியதில் பெரும் பங்கு வகித்தார் அத்தனாசியஸ். ஹோமோ ஐஷோன் என்ற கிரேக்க வார்த்தையால் பிதாவாகிய தேவனோடு கிறிஸ்து கொண்டுள்ள உறவு விளக்கப்பட்டது. ஒரே பொருளாலான இருவர் என்ற அர்த்தம் கொள்ளும் கான்சப்ஸ்டான்ஷியல் என்ற ஆங்கில வார்த்தை ஹோமோ ஐஷோன் என்ற கிரேக்க வார்த்தையின் ஆங்கில பதமாகும். பிதாவும் கிறிஸ்துவும் கான்சப்ஸ்டான்ஷியல் என்று சொல்வதன் மூலம் கிறிஸ்து தன் மனதிலும் தன் சித்தத்திலும் தன் ஆழ் தத்துவத்திலும் வேறுபட்டிருந்தார். பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் 2 வேறு மனது, 2 வேறு சித்தம், தனித்தனி ஆழ்த்தத்துவம் இருந்தது என்றும் குறிப்பிட்டார். ஆயினும் கிறிஸ்து தன் தன்மையாலும் குணத்தாலும் பிதாவோடு பூரணமாக இணைக்கப்பட்டிருந்தார், ஐக்கியமாயிருந்தார். ஒரு ஜுவாலையிலிருந்து பிரிந்து இன்னொரு இடத்தில் ஒளி தரும் ஜுவாலை போல, அல்லது ஒரு வெளிச்சத்திலிருந்து பிரிந்து இன்னொரு வெளிச்சம் போல தேவனிலிருந்து பிரிந்த தேவனாகவே கிறிஸ்து இருக்கிறார். எரிகின்ற மெழுகுவர்த்தியின் ஜுவாலையிலிருந்து இன்னொரு திரி ஜுவாலையை பெற்று இன்னொரு இடத்தில் அதே ஜுவாலையை ஒளியாக வீசுகின்றது போல தன் பிதாவே தானாக ஒளி வீசினார். ஒரே ஆதாரம், 2 ஜுவாலைகள் ஒளியையும் வெப்பத்தையும் 2 இடங்களில் 2 வேறு கூட்டத்தாருக்கு கொடுப்பது போலவே பிதாவும் கிறிஸ்துவும் கன்னி மரியின் வயிற்றில் பிறந்த பின் கிறிஸ்து தேவனாக உருமாறவில்லை. வளர் இளம் பருவத்தில் அவர் தேவனாக மாறவில்லை. வாழ்வின் சில முக்கிய புள்ளிகளில் தெய்வீக சக்திகள் அவர் மேல் பொழியப்படவில்லை. அவர் குழந்தை தேவன், வாலிப தேவன், முதிர்ந்த தேவன். ஏனென்றால் அவர் எப்போதும் தேவன்தான். அவர் முழுவதும் தேவன், அதே சமயம் முழுவதும் மனிதன். இந்த 2ம் அவரது ஆழ்த்தத்துவத்தில் பூரணமாக இணைந்திருந்தது. அவர் செய்ததை புரிந்து கொள்வதற்கு முன் அவர் யாராயிருந்தார் என்று உறுதிப்படுத்துவது அவசியமாகிறது. அவர் செய்கை அவர் இருத்தலுக்கு பின் வந்ததே. அவர் மனுஷ அவதாரம் எடுத்ததிலிருந்தே தன்னை ஊற்றத் தொடங்கி சிலுவையின் மரணத்தில் அதை முடித்தார் என்று அத்தனாசியஸ் வலியுறுத்தினார். அவர் பிஷப்பாயிருந்த அதே நேரத்தில் சபைக்கு மருத்துவராகவும் பணியாற்றினார். வளர்ந்த கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் இறையியலின் பழம்பெரும் இலக்கியங்களாக அத்தனாசியஸின் 2 தொகுப்பு எழுத்துக்கள் போற்றப்படுகின்றன. ஒன்று அகெயின்ஸ்ட் த ஹீதன்ஸ், புறஜாதிகளுக்கு எதிராக. இன்னொன்று இன்கார்னேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், தேவ வார்த்தையின் மனுஷ அவதாரம் என்பவையே அவை. இவற்றை 335 அவர் எழுதினார்.
அவரை பொறுத்தவரை மனுக்குலம் எந்த இசைவு அமைப்பிலிருந்து விழுந்து போனதோ அதில் திரும்ப சேர்க்கவே நித்திய வார்த்தையாகிய தேவகுமாரன் மனுஷ உடல் கொண்டு இவ்வுலகில் நுழைந்தார். முன்னதே இந்த உலகத்தை கிறிஸ்து மூலமே தேவன் உருவாக்கியிருந்தார். செயின்ட் ஆந்தனியின் வரலாற்றையும் அத்தனாசியஸ் அதன் பின் எழுதினார். சுவிசேஷங்களில் மார்க்கு புத்தகத்தை எழுதிய மார்க்கு எகிப்திய சபைக்கு அடித்தளமிட்டவர். அங்கே இரத்த சாட்சியாகவும் மரித்தவர். அதன் பின் எகிப்திய சபைக்கு வந்தவர்களில் செயின்ட் ஆண்டனி, பிஷப் அலெக்சாண்டர், செயின்ட் அத்தனாசியஸ் போன்றோர் குறிப்பிடத்தகுந்தவர். சிந்தனையில் துல்லியம், சோர்ந்து போகாத வலிமை, தான் சரியென நம்பினதற்காக போராட்டம், சபையின் சுதந்திரத்தை காத்தல், புரிதலின் அகலம் ஆழம் போன்ற இவை அத்தனாசியஸ்க்கு சபை தலைவர்களில், சபை ஆசிரியர்களில் முக்கிய இடத்தை பெற்று தந்தது. கிறிஸ்து மனிதனாக்கப்பட்டார், நாம் தேவர்களாக மாற்றப்படுவதற்கு என்பதே செயின்ட் அத்தனாசியஸின் முக்கிய வாக்கியம். நன்றி.